வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்க இருக்காங்க? இந்த வீடியோவானது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய சூழலை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட 12 பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறது. இப்பதன்படி 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். ஸோ தகுதியான வகையாக கருதப்படும் என விளக்கப்படுகிறது. இந்த சலுகையை பெறுவதற்கு சில சரியான ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை கொடுத்தல் அவசியம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. எனினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான தகவலை வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பானது தமிழக முகவரியை கொண்ட ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பாக சொல்கிறாங்க. இறுதியாக தகுதியுள்ள மற்றும் தகுதியற்ற பயனாளர்களின் பெயர் பட்டியலை எவ்வாறு சரிபார்ப்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாமா. ஸோ திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள். முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் பதவியேற்றவுடன் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. 45,000 கோடி ரூபாய் வரை நகைக்கடன் தள்ளுபடி. அதாவது 5 சவரன் வரம்பு, 40 கிராம் அல்லது அதற்கு தாழ்வாக உள்ள எடையுள்ள நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும். 5 சவரன் 12 பொதுத்துறை வங்கிகள், அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தகுதியுள்ள நபர்கள், தகுதியற்ற நபர்கள், இதை தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள்: 2026 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக இதை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ முக்கியமாக தகுதி உள்ள நபர்கள் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்த, கடன் வாங்கும் பொழுது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண் விவரங்களை துல்லியமாக வழங்கியவர்கள், இலங்கை தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் கீழ் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்களுக்கும் தகுதி உள்ள ஓய்வு இதற்கு தகுதியான நபர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவர். தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள ஆக்டிவ் ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ தகுதியற்றவர்கள், 5 சவரனுக்கு மேலே கடன் பெற்றவர்கள், அதாவது 40 கிராமுக்கு மேல் கடன் வாங்கியவர்கள் தகுதியற்றவர்கள். அரசு மற்றும் கூட்டுறவு ஊழியர்கள், அனைத்து அரசு மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. ஆவணத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குறைபாடுகள் இருந்திருக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் எண் வழங்காதவர்கள், தவறான ஏதாவது டாக்குமெண்ட் வழங்கியிருக்குன்னா தகுதியற்றவர்கள். வெளி மாநில முகவரி கொண்ட நபர்கள் தகுதியற்றவர்கள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற இதர மாநில முகவரி ரேஷன் கார்டு அட்டை வைத்திருந்தால் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சலுகை கிடையாது. போலி நகைகள் அடமானம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக திருப்பி செலுத்தியவர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. ஸோ 12 பொதுத்துறை வங்கிகள் இந்த தள்ளுபடி அறிவிக்காக. குறிப்பாக 12 வகையான பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி வழங்கப்படும். முக்கியமாக கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற நகைக்கடன்களும் இதில் தள்ளுபடிக்கு அடங்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தாங்க உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.